இதே மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு பிரியாணி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் வாசனைக்காக பட்டை, ஏலக்காய், லவங்கம், சீரகம்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி அது கூட சேர்த்து அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை அது கூட சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பிரியாணி ரைஸுக்கு இந்த லெவல் கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பிரியாணி ரைஸை அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்கு நெய்யை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா தூவிட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்